Hello friends, welcome back to Prabhu M YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊரக வளர்ச்சித்துறை உட்பட பல்வேறு துறைகளில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த துறைகளில் என்னென்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடிதங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேற்று தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. அறிவிக்கை நாள் பார்த்தீங்கன்னா 28/3/2024. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27/4/2024. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 2/5/2024 முதல் 4/5/2024 வரை. முதுநிலை தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா 13/7/2024. முதன்மை தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா முதுநிலை தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் போது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த துறைகளில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்றதை நாம் பார்க்கலாம். தமிழ்நாடு குடிமைப்பணி சில பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியர் 16 காலிடங்கள். தமிழ்நாடு காவல் பணி துணை காவல் கண்காணிப்பாளர் வகை 1 23 காலிடங்கள். தமிழ்நாடு வணிக வரி பணி உதவி ஆணையர் வணிக வரிகள் 14 காலிடங்கள். தமிழ்நாடு கூட்டுறவு பணி சில பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் 21 காலிடங்கள். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி பணி உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி 14 காலிடங்கள். தமிழ்நாடு பொதுப்பணி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் 1 காலிடம். தமிழ்நாடு தீயணைப்பு பணி மாவட்ட அலுவலர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் 1 காலிடம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 காலிடங்கள். சம்பள ஏற்ற முறை பார்த்தீங்கன்னா நிலை 22. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது 21 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியர் துணை காவல் கண்காணிப்பாளர் வகை 1 உதவி ஆணையர் வணிக வரிகள் இதில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டம் பெற்ற தேர்வர்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் மாவட்ட அலுவலர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் 34 வயது. இதில் இளங்கலை சட்டப்படிப்பு பிஎல் டிகிரி பெற்ற தேர்வர்கள் பார்த்தீங்கன்னா 35. இது பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் போஸ்ட்டில் மட்டும்தான் ரைட்டுங்களா. அதில் பிஎல் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு சலுகையும் கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிசி பிசி ஓபிசிஎம் பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கம்யூனிட்டிக்கும். இதில் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் பிஎல் டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 40 வயது. மீதமுள்ள அனைத்து பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 39 வயது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி துணை ஆட்சியர். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். துணை காவல் கண்காணிப்பாளர் வகை 1. ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். உதவி ஆணையர் வணிக வரிகள். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி
முடிச்சிருக்கணும். ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் who hold both BCom degree and BL degree together with a diploma in taxation law. Second பார்த்தீங்கன்னா candidates who hold both BCom and BL degree. Second. Third preference பார்த்தீங்கன்னா candidates who hold either BCom degree or BL degree together with a diploma in taxation law. Fourth preference பார்த்தீங்கன்னா candidate who hold either BCom degree or BL degree. இளங்கலை வணிகவியல் பட்டம் அல்லது இளங்கலை சட்டம் பெற்ற தேர்வர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ரிஃபரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ரூரல் சர்வீஸ் ஆஃப் தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோஷியாலஜி. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி. Other things being equal preference shall be given to graduates in economics, education, sociology, statistics, psychology, ரைட்டுங்களா, and to those with the postgraduate diploma in social science and experience in industrial or personal management or labor welfare. District officer, fire and rescue service. District officer, fire and rescue service. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த அனைத்து விதமான பதவிகளுக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஒரு சில போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிங்கிள் பேப்பர் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு 175 கொஷின் இருக்கும், நம்பர் ஆஃப் கொஷினு. ஆப்டிடியூட் மெண்டபிலிட்டி டெஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா 25. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300. டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours. இல்லை மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 120 எடுக்கணும். எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 90 எடுக்கணும். 90. மெயின் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். 3 மணி நேரம். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100. இல்லை குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 40. எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 40. பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டில் இருக்கும். டியூரேஷன் 3 hours. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 250. பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டில் இருக்கும். டியூரேஷன் 3 hours. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 250. பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டில் இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 250. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 100. டோட்டல் பேப்பர் 2, 3, 4 அண்டு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 850. ரைட்டுங்களா. இதில் மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 340. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 255 வந்து எடுக்கணும். ரைட்டுங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 200.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தேர்வு மையங்கள். தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், நாகர்கோவில், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், காரைக்குடி, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர் 38 மையங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.